எல்லாரும் வந்தது நன்றி. எல்லாரும் கிளம்புறீங்களா? பை பை பை. அப்பாடா எல்லாரும் போயிட்டாங்க. தலை போட்டோவை எடுத்து கடைசியா இன்னைக்கு ஒப்பாரி செஷன் இல்லாம ஒரு சந்தோஷமான செஷனுக்கு இணைஞ்சிருக்கோம். கமெண்ட் சொல்லுங்க, எல்லாம் மேட்ச் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நீங்க என்ட்ரோ கொடுக்கலையா? வெல்கம் டு ஓகே பூமர். ஃபைனலி ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒரு அடக்கம் மாதிரி ஒரு 2 பாயிண்ட் வந்திருக்கு. நேற்று பிளேயிங் ஸ்குவாட் சொன்ன உடனே இது ஓகே பூமருக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஏன்னா அஸ்வினா வந்து ரொம்ப நாளா நம்ம தான் உட்கார வைக்கணும் தம் கட்டி கத்திட்டு இருந்தோம். எப்படியும் அது ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் ஆகி அப்படி இப்படி உட்கார வச்சதே ஒரு பெரிய, அதுவே டாஸ் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம். ரொம்ப நம்ம சேனலா சொன்னோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு காமெண்ட்ஸ்ல வந்து இல்ல சீக்கா சேனல்ல சொல்லிட்டாங்க. டேய் நாங்க 2வது மேட்ச்லயே சொல்லிட்டோம், அவனுக்கு 6 மேட்ச் தோத்தக்கு அப்புறமா தான் அவங்க சொன்னாங்க. சீக்கா சேனல்ல எப்ப சொன்னாங்கன்னா இதுக்கு மேல சொல்லியே அவனு வேற ஆப்ஷனே இல்ல. அதாவது அவங்க சொல்லலைன்னா பீடாக மாதிரி திட்டு வாங்கிருப்பாங்க காமெண்ட்ஸ்ல. அந்த சிச்சுவேஷன் போனப்பதான் சொன்னாங்க. சத்தியமா நமக்கு அந்த திருப்பதியும் விஜய் சங்கரும் பொறுத்துக்கவே முடியல. இல்ல காமெடியா இருந்தாங்க. விஜய் சங்கரை விட்டுலாம் ப்ரோ. விஜய் சங்கரை பேக் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். நம்ம அந்த திருப்பதியும் போதும் இவ்வளவு. அதாவது போன 2 வீடியோல சொல்லிருப்போம், இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் முடிஞ்சிச்சு. இல்ல இந்த மேட்ச்ல அந்த கேட்ச் தான் எனக்கு வந்து பிடிச்சது, வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு கேட்சுக்காக நான் விட்டுருக்கேன், திட்டல. நல்லா பண்ணாங்க, சரியான ஸ்டன்னர் அந்த கேட்ச். பின்னாடி ஓடி போய் பிடிச்சது. ஓவரால் சிஎஸ்கேவோட ஃபீல்டிங் எஃபர்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்படியே அந்த டைனமிக்ஸ் மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் திருப்பதி அந்த கேட்ச் பிடிச்ச உடனே எல்லாருமே ஒரு மாதிரி ஃபயர் ஆயிட்டாங்க. எனக்கு ஷேக் ரஷீதோட ஒரு டிராப் மட்டும் தான், அப்புறம் தலை ஒரு டிராப். மற்றபடி ரொம்ப நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். நம்ம சஜஸ்ட் பண்ணது அகைன் கண்டா வர சொல்லுங்க, எடிட் போடுறப்பே நம்மளே சொன்னோம் இல்ல கான்வே டிராப் பண்ணி ஜேமி ஓட்டன் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் வந்து 12 ரன் ரேட்ல தான் கொடுத்தான் சார். இது எனக்கு வந்து அஸ்வின் இருந்தாலும் அவன் 12 ரன் ரேட்ல தான் கொடுத்துருப்பான். ஜேமி ஓட்டன் இஸ் ஃபார் தி பேட்டிங் ஃபயர் பவர். பேட்டிங் அப்புறம் அவனுக்கு கிடைக்கும். அஸ்வின் 12 ரன் ரேட்ல தான் கொடுத்திருப்பாரு. பவுலிங் இல்ல ரீப்ளேஸ்மென்ட் வந்து அஸ்வினுக்கு வந்து ரீப்ளேஸ்மென்ட் ஷேக் ரஷீதா தான் எடுத்துக்கணும். கான்வேக்கு ரீப்ளேஸ்மென்ட் ஜேமி ஓட்டன் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் 12 ரன் ரேட்ல போட்டுட்டு இருக்காரு, அவரை கொடுத்துட்டா ஒரு அப்புறம் கான்வே ஒருத்தர் அடிக்க மாட்டாரு. இவங்க 2 பேரும் கொடுத்துட்டு ஒரு பேட்டரும் 12 ரன் ரேட்ல போடுற ஒரு ஆக்சுவல் ஹிட்டரையும் எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். ஓகே, அந்த ஸ்டாப் தான். அதான் அது வந்து அந்த 2 சேஞ்சுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஷேக் ரஷீத் உள்ள கொண்டதே எனக்கு செம்ம ஹாப்பி. ஷேக் ரஷீத் வந்து ரொம்ப நாளா லைக் பெஞ்ச் வார்ம் பண்ணிட்டே இருந்தாரு. ஆக்சுவலா ஷேக் ரஷீத் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹி இஸ் ஓப்பனிங் இன் T20 மேட்ச். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் மாட்டாரு. வந்துட்டு சூப்பர் இன்டென்ட். அதுதான் வந்து எல்லாரத்தத்தை நம்பணும்னு சொல்றது. வந்து எல்லா டீம்லயும் அப்படி எல்லாம் தான் நல்லா ஆடுறானுங்க. நம்மளால ஒதுங்கி நினைக்கிறானுங்க. வயசான டிக்கெட்டை வச்சுக்கிட்டு 19 வயசு 20 வயசுக்காரன் ஒருத்த அடிக்கிறான், அப்புறம் 43 வயசுக்காரன் ஒருத்த அடிக்கிறான். நடுவுல இருக்க அந்த எல்லாருமே வந்து மிட் லைஃப் கிரைசிஸ்ல இருக்கானுங்களா என்னன்னு தெரியல. எவனுமே அடிக்கல. சின்ன பையன் ஒருத்த அடிச்சான், இன்னொரு சின்ன பையன் அன்கேப்டு பிளேயர் அடிச்சான். அவ்வளவுதான். இந்த 2 பேர் தவிர யாருமே பெருசா நல்லா அடிச்சன், நல்லா சேஞ்ச். அதெல்லாம் ஓகே. ஆனா நமக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் இருக்கு. நமக்கு அந்த 160 இருந்தா சேஸ் பண்ண முடியும். என்ன சொதப்பினாலும் இந்த 160 சேஸ் பண்ண முடியும். 180 பிளஸ் போனா ரொம்ப டிஃபிகல்ட். 180 பிளஸ் போயிட்டாம்னாலும் இந்த ஓப்பனிங் அதே 150 ரேட்ல ஆடணும். அடுத்த இடத்துல இந்த 3 பேரும் அந்த மிடில் ஆர்டர் ஆடணும். 100 அட்லீஸ்ட் ஒரு 3 பேராச்சும் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒரு 20-30 ரன்ஸ் எடுத்தாதான் யூ கேன் கோ அப் டு 180 பிளஸ். 200 சான்ஸே இல்ல. என்னன்னா நேத்து அவனுங்க அடிச்ச ஸ்கோரே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியமோட அட்பார் ஸ்கோரோட அதிகம் தான். ஆக்சுவலா 155 சம்திங் தான் அதோட ஆவரேஜ் ஸ்கோர். அதை விட அவங்க அதிகமா தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ டிபெண்ட்ஸ், பார்க்கலாம். மேபி இன்னொரு இப்போ வந்து மேபி ஷேக் ரஷீத் அடிச்சது சிஎஸ்கேக்கு நல்லா மண்டையில உரைக்கலாம். ப்ராபபிலி தே மைட் பிரிங் இன் மனிஷ் பேடி ஆல்சோ. நீங்க வந்து அடுத்தது வந்து இப்போ அட் திஸ் பாயிண்ட் ட்ரிபாதியை உட்காத்தி வச்சு மனிஷ் பேடி ஆகணும். ட்ரை பண்ணுவான், டெஃபினட்டா ட்ரை பண்ணுவான். சோ இந்த டீம் இந்த காம்போசிஷன் ஓகே. இதுக்கு மேல பெஞ்ச்ல எனக்கு தெரிஞ்சு மாத்துறதுக்கு ஆள் இல்ல. இப்போ வந்து நீங்க ட்ரிபதி மட்டும் காத்தி வச்சுட்டு வன்ஸ்பேடியை கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். எழுதி வச்சுட்டு போயிருங்க. அவ்வளவுதான். திருப்பதி வெளியில போறாங்க. எனக்கு 8-10 ரன் லாஸ் ஆகும். அவ்வளவுதான். அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த 10 ரன்ல போய் ஜெயிக்க போறதுல தோக்க போறது கிடையாது. கண்டிப்பா டெஃபினட்டா ட்ரை பண்ணுவாங்க. அதான். அந்த இன்னொன்னு கம்போஜும் டீசன்ட் பவுலிங் நேத்து நல்லா பண்ணாப்ல. எல்லாமே போட்டாங்க. ஒரு விக்கெட் எனக்கு போதுங்க. எனக்கு அந்த ஒரு விக்கெட் போதும். போரனோட விக்கெட் அந்த கிரிக்கெட் நான் நிறுத்திட்டான்ல.
இருக்கிறதுலே பெஸ்ட் யாருன்னா நம்ம சர்துல் தாக்கூர் தான். என்னைக்குனாலும் நம்ம பட்டறைய சேர்ந்தவருங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு வந்து மேலும் மேலும் சர்துல் தாக்கூர் மேல இருக்க பாசம் ஏறிக்கிட்டே போகுது. அதுவும் கரெக்டா வந்து அந்த நோபால் 6 எல்லாம் வந்து அல்டிமேட். வாய்ப்பே இல்ல. நீதானே கொடுத்தாரு. அது பத்திரனா கூட 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், தலைக்கு இடுப்பு உடைய போகுது, ஏதோ ஒரு இன்ஜுரி ஆக போகுதுன்னா அது பத்திரனா மட்டும்தான் காரணம். முழுக்க நடக்க போகும் எல்லா விபரீதத்துக்கும் பத்திரனா காரணம். வைடு சின்னதாவே போட மாட்டேங்கிறான், தூக்கி தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இவன் வந்து. ப்ரோ இன்னொன்னு, நம்ம இத்தனை நாளா இந்த பிஸியா இருந்தா தெரியுங்களா, அத்திம்பேர் அடிக்கிறது, ராகுல் திருப்பதி இவனுங்கெல்லாம் அடிக்கிற கேப்ல பத்திரனா தப்பிச்சுட்டே இருந்தான். ப்ராமிஸ் காட்டினான் ப்ரோ, இன்ஸ்விங்கிங் ஆக்கர்லாம் போட்டான், ப்ராமிஸ் காட்டினான். ஒரே சொல்றேன், அதுக்கு பேர் தான் ஸ்கேம். அதாவது அவன் வந்து நல்லாவும் காட்டுற போடுற மாதிரி 1-2 மேட்ச் பண்ணிடுறான், ஒரு சில மேட்ச் நல்லா போட்டு விட்டுறான். நல்ல ஸ்கேம். பத்திரனாவோட கரண்ட் ஃபார்ம் நல்லா இல்ல. பட் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் சீரியஸா, மலிங்காவும் ஒரு பாயிண்ட்ல ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டு செம்ம டவுன்ல இருந்தான். பட் ஆனா எவென்ச்சுவலி அந்த ஆக்ஷனை வந்து அவன் சரி பண்ணி அப்புறம் தான் அவனுக்கு பீக்கே ஆச்சு. ஸோ நம்ம வந்து பத்திரானாவை ஒரு மேட்ச்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலனாலும் நம்ம வந்து வச்சுக்கணும். அது வந்து கண்டிப்பா பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இந்த ஆக்ஷன் சேஞ்ச் ஆகி ரெக்கவர் ஆகி திருப்பி பர்ஃபெக்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். சோ நம்ம வந்து பேக் பண்ணி தான் வேற வழி இல்ல. என்னதான் வழியும் இல்ல, வேற ஆப்ஷன் இல்ல. பத்தி டெட் பவுலிங் ஆளே கிடையாது, இப்ப ஆளே கிடையாது. நம்ம பத்திரானாவை பேக் பண்ணி தான் ஆகணும். பட் கொஞ்சம் தலைக்கிலே இடுப்பு உடைக்காம போலிங் போட்டா ஓகே தான். எனக்கு 40 ரன் கொடுத்துக்கோ, 50 ரன் கொடுத்துக்கோ. அந்த ரன் அவுட் பாத்தீங்கன்னா அண்டர்ஆர்ம்ல அடிச்சாரு, செம்ம அழகா இருந்துச்சு அந்த அண்டர்ஆர்ம் ரன் அவுட். அதாவது என்னன்னா, இல்ல ஒரு 5 மினிட்ஸ் தலை உறிஞ்சி எடுக்கிற செக்ஷன் போயிடலாமா? எத்தனை 3 டிஸ்மிஸல், கேட்ச், ஸ்டம்பிங், அப்புறம் ரன் அவுட், அப்புறமேட்டு வந்து பேட்டிங்லயே அடிச்சாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா பவுலிங். மெயினா என்னன்னா, நம்ம டீம் நிலைமை என்ன எப்படி இருக்குன்னா, 43-year-old ஃபார்மர் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச். ஆமா, மேன் ஆஃப் த மேட்ச். அதான் சிஎஸ்கே தலை வந்து சொன்னாரு, லைக் இது வந்து ஜட்டுக்கோ இல்ல வந்து 100கோ கொடுத்துருக்கணும். அதுல கூட ஒரு பெருந்தன்மை. என்ன கேட்டா 100 தான், என்ன கேட்டா 100 தான். பட் ஜட்டு வரங்க டவுட் தான். சான்ஸ் இல்ல. 4 over 30 minutesலாம் சரியான bowling. டக் அவுட் போயிட்டு தூபே சொல்லிருப்பான், நல்ல வேளை தலை மேட்சை காப்பாத்திட்டாரு, மேட்சை காப்பாத்தல உன்னை காப்பாத்தி இருக்கு. ஆமா, இனி கிழிச்சிருப்பாங்க இந்த மேட்ச் மட்டும் தோத்துனா. நடுவில் என்ன சொல்றேன், இல்ல விக்கெட் போயிடக்கூடாது. நானே நீ முக்கிய எங்களுக்கு தெரிஞ்சது, அடிக்கதான் ட்ரை பண்ண வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சான். மேபி நம்மளால வந்து பேசினாரா என்ன பண்ணாரு, அவ்வளவு நேரம் கொஞ்ச நாள் நின்றுட்டு தான் இருந்த வீட்டுல கூடாது. பயம் வேற. எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங் நல்லா பண்ணது ரீசன் தலைமையில இருக்க பயம் தான். இல்ல பேட்டிங் ரொம்ப எனக்கு என்ன, பால் ரொம்ப லேட்டா ஆடுறான். இவ்வளவு லேட்டா முன்னாடி போய் தான் பாலை பிக் பண்ணுவான், கொஞ்சம் முன்னாடி பிக் பண்ணுவான். ரொம்ப லேட்டா பால் ஆடிட்டு இருக்கான். அவனால ஷார்ட்டே அது அண்டர் த பால் அவனால போகவே முடியல. அவனோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பால் வந்து அந்த ஸ்பின்னோ டர்னோ ஆக முன்னாடியே அவன் ரீச் பண்ணிடுவான். அந்த பாலான கை ஓகேங்களா, கை நீளமா இருக்கும். ஸ்பின் பண்ணானா பால் திரும்ப முன்னாடியே 6 போயிடும். அதை வந்து அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் வந்து ஸ்பின்னுக்கு எதிராக அவனை யூஸ் பண்றாங்க அப்படின்ற கான்செப்டே இருக்கு. பட் ஸ்பின்னுக்கு எதிராக தடவுறான்டா. அது வந்து அவனுக்கு பெரிய பிரச்சனை. அதான் யூபேக்கும் நான் சொல்றேன், பத்திரானாக்கு சொல்றேன் அதே இதுதான். ஆமா, எஸ் ஹி வாஸ் டெரிபிள். பட் நம்ம டூபேயை பேக் பண்ணி தான் ஆகணும். அவனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு டீம்ல டூபேக்கு அவன் விழுந்தாலும் பின்னாடி யாருமே இல்ல விங்கெட். அவன் அந்த பயம் அவனுக்குள்ள இருக்கும்ல. அவன் விழுந்துட்டானா கீழே யாருமே இல்ல, என்ன பண்ணுவான்? நீ வந்து சுத்தி ஆடல அடிச்சு ஆடலன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். சிங்கிள் ரொட்டேட் பண்ணணும் ஸ்ட்ரைக். அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. டாட்டா வைக்கிறான். ஒரு டாட்டுமே இஸ் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது போக 15th ஓவருக்கு அப்புறம் டாட் எல்லாம் கிரைம். நீங்க வந்து கிரைம் பண்றீங்க, டெரரிசம் பண்ணிட்டு இருக்கீங்க. சிஎஸ்கேவே டெரரிஸ்ட் டீம் தான் பேசிக்கலி. இவனுங்க வந்து ஒரு டாட் கலீல் அகமது 100லாம் 2 பேர் இருந்தா உடனே இப்படி சொல்லிருக்கீங்களா? கலீல் அகமது அவனுக்கு தான் நாட்டு இருக்கிறவனுங்க. எங்க இயக்கத்தாளுங்க மட்டும் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. 100 கலீல் அகமது, இப்ப ஷேக் ரஷீத் சொல்றேன். அவனுக்கு தான் நாட்டு பட்டோட இருக்கிறவனுங்க. துபே வந்து நீ வந்து எல்லா பாலும் அடிக்க வேணாம், நீ விக்கெட்டை பேக் பண்ணு, டேக் தி கேம் டீப், என்ன வேணா பண்ணிக்கோ. பட் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண தயவு செஞ்சு. ஓலோகிராம் ப்ரோ முடிச்சிட்டு வந்து அவனால முடியல. அவன் இங்க முக்குறான், ஃபீல்டர் கைக்கு தான் போகுது. என்னென்னமோ முக்குறான், ஃபீல்டர் கைக்கு தான் போகுது. சரி விடுங்க, இட்ஸ் பேட் டே.
இது எப்படி தெரியுங்களா, இந்த பங்களாதேஷ் மேட்ச்ல விஜய் சங்கரை வந்து தினேஷ் கார்த்திக் காப்பாத்துவோம் தெரியுமா, அந்த மேட்ச் மாதிரி இப்ப வந்து தலை வந்து காப்பாத்தினாரு, சர்துல் தாக்கூர் காப்பாத்தினாரு, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி. இல்லன்னா கிழிஞ்சு போயிருக்கும் மேட்ச். சரி ஓகே, நீ இந்த மேட்ச் சந்தோஷமா இருக்கக்கூடிய மொமெண்ட் இது ஒண்ணுதான், அதனால நம்ம நிறைய நெகட்டிவா பேச வேணாம். எப்பனாலும் அடுத்து ஒரு மேட்ச் இன்னும் எக்கச்சக்க ஒந்து மாதிரி பெரிய பெரிய ஓட்டைகள்லாம் இருக்கு. பெரிய ஓட்டையா தெரியுமா, ஜட்டு பேட்டிங் தலைவனுக்கு இறக்குறாங்க ப்ரோ. ஐயோ தலைவன் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கிடையாது, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 சீசனா சொல்றேன். தலைவன் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு பற்றிச்சு அந்த 10 ரன், அதை வச்சுட்டு திருப்பி நம்பிட்டு இருக்காங்க. அதாவது இவன் ஒரு டைம் ஜட்டு பேட்டிங் ஆடும்போதும் எனக்கு என்ன தோணுதுறான், நிஜமாலே 2023 ஃபைனல்ஸ் அன்னைக்கு கடவுள் இருக்காரு, நம்ம கூட இருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை கைட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த 10 runs from 2 balls-லாம் such an impossible feat மாதிரி தெரியுது எனக்கு. நினைச்சு பார்த்தாலே எனக்கு அப்படியே எப்படி அடிச்சான் அப்படின்னு தான் ப்ரோ சொல்லுவாரு. அந்த ஃபர்ஸ்ட் 6 வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், எப்படி போச்சுன்னு தெரியல. இன்னொன்னு கூட அந்த லாஸ்ட் பால் மோஸ்ட் டைம்ஸ் எட்ஜ் பட்டுச்சுன்னா கால்ல பேட்ல பட்டுரும். அன்னைக்கு டே நல்லா இருந்திருக்கு, நம்ம ஜெயிக்கணும்னு இருந்திருக்கு, ஜெயிச்சிட்டோம். நம்மளுக்கு அழுக வந்துருச்சு, எப்படி காப்பாத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஜடேஜா பவுலிங் ஆல்ரவுண்டர், எப்படி மனசாட்சி நம்ம டூடவுன் அனுப்புறீங்க? நீ ப்ளீஸ் டெரரிசம் பண்ணாதீங்கடா. ஒரு அளவுக்கு டெரரிசம் இல்ல. உண்மையை சொல்ல போனா வேற ஆப்ஷனே இல்ல ப்ரோ. அந்த பவுலிங் ஆல்ரவுண்டர் அடிப்பானான்னு தான் இப்ப பார்த்தாகணும், அதுதான் விஷயம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஜட்டு வந்த டைம்ல ஜட்டு தான் வந்தாகணும். பட் அவனும் இன்டென்ட் காமிச்சான், அடிக்க தான் பார்த்தான், அடிக்க இல்லாம கைக்கு போயிடுச்சு, எலிவேஷன் கிடைக்கல, இல்லைன்னா வெளியே போயிருந்திருக்கும். இன்னொன்னு ஜட்டு என்ன தெரியுங்களா, முக்கியமான மேட்ச் அப்ப திடீர்னு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆயிடுவான் ப்ரோ. போன டைம் அந்த பெங்களூர் வெளியே போனோம் பாத்தீங்களா மேட்ச், அந்த மேட்ச் வந்து ஜட்டு காட்டடி அடிப்பான், ஒரு சைடு கண்டுக்காம அடிப்பான். ஏன்னா மத்த மேட்ச்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் உண்மையை சொல்ல போனா. இதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தா ஜட்டு அங்க இறக்கிருந்தோம், தடவை இருப்பாப்ல, ரன் ரேட் ஏற்றிருக்க மாட்டாப்ல, அதுதான் பிரச்சனை. சரி பார்க்கலாம் விடுங்க, என்ன பண்ண முடியும். அந்த 2023 டாக்ஸ் நம்ம கட்டி தான் ஆகணும். சந்தோஷமா இருந்தாலும் நீங்க அதுக்கு டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் ப்ரோ இருக்கும். அது இல்லைன்னா ஒரு ஃபேன் பேஸ் வந்து 5 கப் அடிச்ச அப்புறம் பேசிட்டு இருப்பான். அவன்கிட்ட திருப்பி பேசுறதுக்கே அன்னைக்கு கொடுத்த அந்த இதுதான் 170 மேக்ஸிமம், அது வரைக்கும் விக்கெட்டை க்ளோஸ் பண்ணாலும் நம்ம வின் பண்ண ட்ரை பண்ண முடியும். நம்ம டீமோட பேட்டிங் வந்து அவ்வளவுதான். இல்ல சரி, இப்போ வந்து ஆக்சுவலா வந்து நம்ம எவ்வளவு ரன் கொடுக்குறோமோ அதுல ஒரு 20 ரன் கட் பண்ணிருக்கு. ஏன்னா இவரு இப்ப அஸ்வின் உட்கார வச்சாச்சா, அதுலயே ஒரு 20 ரன் கட்டு. ஸோ நம்ம எப்படியும் பவுலிங் போறதுல ஒரு 20 ரன் கம்மியா தான் வரும். ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க, அது ஒரு 10-15 ரன், அப்படி இப்படி 35 ரன் கம்மியாயிரும். மிச்சம் அப்படி இப்படி சேர்த்திடலாம், பார்க்கலாம். இது மாதிரிதான் ஏதாச்சும் சூப்பர் குட் ஃபீலிங் ஆப்டிமிஸ்டிக்கா மாறி இல்ல ஓரளவு கரெக்ட் தான். சி என்னன்னா, நம்ம வந்து பேட்டிங் பவுலிங்னு எடுத்து பார்த்தோம்னா இவ்வளவு நாளா ரெண்டுமே சொதப்பலா இருந்தது. பட் இப்ப அஸ்வின் உட்கார்ந்தனால பவுலிங் யூனிட் ஓரளவு ஒரு கொஹரண்ட் பிளான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி கூட நம்ம 180+ கொடுத்துருக்க மாட்டோம், 170 அப்படி கொடுத்துருப்போம். அப்பனா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆர்ஆர் கூட ஒரு 6 to 10 ரன் அந்த நிதிஷ் ராணா போட்டு ஆர்ஆர் மேட்ச், அது என்ன மேட்ச், ஆர்ஆர் மேட்ச், நிதிஷ் ராணா போட்டு பொலப்பலன்னு பிறந்துரும் அஸ்வினை. அந்த ஓவர் கட் பண்ணி தான் நம்ம 6 ரன் வித்தியாசம் தான் தோத்துருப்போம். ஸோ 1-2 வின் அங்கங்க பிக் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பவுலிங் ஓட்டையை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் பேட்டிங்ல ஓட்டை இருக்கு. அதான் உண்மை. அதான் என்ன சொல்ல வருது, இது மூலமா என்ன சொல்ல வருதுன்னா, உட்காந்து ஒருத்தனை குறை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றது தப்பு கிடையாது. டீமுக்கு நல்லதாதான் முடியும், புரிஞ்சுங்க. 4 மேட்ச் குறை சொன்னா 5வது மேட்ச்ல ஒரு சேஞ்ச் இவ்வளவு பெரிய சேஞ்ச் வந்திருக்குல. வந்து பிரான்சைஸ் நல்லதுக்காக தான் கத்துறோம், வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், ஓகே பூமர் பார்த்து மாத்துறாங்கன்னு சொல்ல வரல. நம்ம அட்லீஸ்ட் வைக்கிறோம், இந்த மாதிரி 100 பேர் வைக்கிறாங்க, 1000 பேர் வைக்கிறாங்க, 1,00,000 பேர் வைக்கிறாங்க, எல்லாரும் ஃபேன்ஸ் பேசுறது வந்து கண்டிப்பா அது வந்து பிரான்சைஸ் நல்லதுக்கு தான் போய் முடியுது. சோ கால்ட் எக்ஸ்பர்ட்ஸ் தான் எல்லா டைமும் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. அங்க இருக்கிற டீம் தான், திங்க் டேங்க்ஸ் மட்டும் தான் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. இத்தனை வருஷம் மேட்ச் பாக்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஃபேர் ஐடியா இருக்கும். இன்னொன்னு, அவங்களால முடியாததும் இப்போ வந்து அஸ்வினை போய் சரி இன்ஃபுளுன்ஸ் இருக்கு மாத்த முடியாதுங்கிற சுச்சுவேஷன் அப்ப ஃபேன்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும்போது அப்ப என்ன நடக்கும்னா, ஓகே வேற வழி இல்லாம எடுக்கணுங்கிற டெசிஷனும் ஃபேன்ஸ் மூலமாவும் நடக்கும். ஸோ இது மூலமா என்ன சொல்ல வரேன்னா, தேவையில்லாம பிளேயருக்கு ஜால்ரா போறதுல எந்த பயனும் கிடையாது. நம்ம வந்து கிரிட்டிசிசம் இருக்குன்னா கரெக்டான கிரிட்டிசிசம் வைக்கணும். நடுவில் நிறைய பேர் வேணே வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஜெர்சி போட்டு வந்து வேணே தப்பா பேசணுங்கிறதுக்காகவே பேசுவாங்க. அது நான் சொல்ல வரல. பேசிக்கலி குட் கிரிட்டிசிசம் ஆல்வேஸ் பிளேஸ் வெல் ஃபார் த ஃப்ரான்ச்சைஸ்.
இந்த ஃபர்ஸ்ட் தோனி வந்து லேட்டா வந்தப்போ நம்ம சொன்னதுக்கு அந்த வீடியோல இந்த ஆர்சிபி இந்த மத்த ஃபேன் பேஸ்லாம் ப்ரோ உங்க தோனியே தப்பா சொல்லிட்டான். டேய் நீ யாரு, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோன்னே இன்னும் தோனியே நீ தோனி எத்தனை நாளா பேசியிருக்க, டெய்லி நாங்களாம் ஏன் ப்ரோ தோனி எப்ப அடிப்பாரு எப்ப உறிஞ்செடுக்கலாம்னு இருக்கிற கேங் நாங்க எங்க உரிமையில நாங்க பேசுவோம். 1008 இருக்கும் ஒரு சிக்ஸ்க்குள்ள கை தட்டி கூச்சாடு போட்டிருக்கோம். எனக்கு என்னன்னா இப்ப தோனி வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. இன்னும் அடுத்த வருஷமும் ரீடைன் பண்ணி தான் அவனுக்கு திரும்பி டீமா பாப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் சங்கர், திருப்பதி இப்படி எண்ணி பாப்பாரு. அடுத்த வருஷமா ஆடணுமா அப்படின்னு போயிடுவாரு. அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் ஆடிதான் அவன ஆப்ஷனே கிடையாது. நீங்க திரும்பி சார் ஒரே பாக்குறது இருக்கு சார். அந்த மாதிரி அந்த டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க திருப்பதி. எப்பாடி இருக்கிற இன்னொரு வருஷம் தோனி ஃபேன் பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஓகேவா, தலை அடிச்சு முடிச்சு கொடுக்கறது எல்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு. ஆனா அது சிஎஸ்கே ஃபேன் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்ன்றத பத்தி நினைச்சு பார்த்தா நம்ம கிட்ட பேக்கப் கேப்டன் கூட இல்ல ப்ரோ. திருப்பி தலையிட்ட போயிட்டோம். என்னைக்கு இவனுக்கு வந்து வெளியே வர போறான். தோனி வந்து cannot play forever. இது என்னைக்கு இவனுக்கு வந்து டீம் எவால்வ் பண்ண போறானுங்க நினைச்சா பயமா தான் இருக்கு. இப்பவும் பயமா தான் இருக்கு. கேப்டன் இல்ல, ஃபினிஷர் இல்ல, எல்லா இடத்துலயுமே நமக்கு ஹோல்ஸ் இருக்கு. ரைட் டைம் they have to bring in Manish Bedi வந்து வந்துருவானே. இல்ல டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் மனிஷ் பேடி அடுத்த மேட்ச் த்ரிபாதி ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ஆமா த்ரிபாதி எடுத்து மனிஷ் பேடி தவிர வேற ஆப்ஷன் இல்ல. இன்னொன்னு என்ன, மனிஷ் பேடி வந்து கொஞ்சம் பெர்மனன்ட் லெவல்ல ஆட ஆரம்பிச்சாதானே அடுத்து பேக்கப் கீப்பர் கான்வேலாம் பேக்கப் கீப்பர் வச்சிருக்கவே முடியாது. கண்டிப்பா ப்ரோ அவன் பேட்டிங்க கூட விட்டுருங்க ப்ரோ, கீப்பிங்ல சொதப்புவான் ப்ரோ. நியூசிலாந்து வேற என்ன பாயிண்ட்ஸ்? ஒரே மேட்ச்ல எல்லாம் நடந்தது எப்படி அடிக்கடி பண்றது இல்ல இந்த சீசன்ல. ஆனா வந்து அந்த ஆண்மையுடன் பேட்டிங் பண்ற மாதிரி தைரியமா அடிக்கிறாரு. 1-2 எட்ஜ்ல கூட பட்டு போச்சு. ஆனா தைரியமா அடிச்சாதான் கிடைக்கும். சும்மா தடவிட்டு இருந்தா கிடைக்காது. எட்ஜ் பட்டு இந்த சீசன்ல அவர் சீசன் ஒரே குறை என்னன்னா சம்டைம்ஸ் அவர் சீக்கிரமா வந்திருக்கணும். அதை தவிர தேர்டு செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் சிஎஸ்கே இருக்காரு. ஓகேங்களா, கோலி ரோஹித்தை விட அதிகமா தான் லைக் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ரோஹித்தை விட அதிகமா ரன்ஸ் வச்சிருக்காரு. சோ நீ வந்து தோனி as a batsman குறையெல்லாம் சொல்லிட முடியாது இந்த சீசன். அஸ்வின் போனதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஷேக் ரஷீத் உள்ள வந்து கீழே ஜேமி ஓர்டன் வந்து பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு தைரியமும் கொடுக்கும். டாப் ஆர்டர் மேல இருக்கணும் ஒரு தைரியம் கொடுக்கும். புரியுதுங்களா? இப்ப ருத்ராஜோ இல்ல யாரோ இருந்தாலுமே கீழே ஆள் இல்லைங்கிறப்போ ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ வந்து ஒரு பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் ஆனாலே மேல நம்மளுக்கு வந்து அந்த 2021 சீசனா அந்த டைம்ல வேற மாதிரி இருக்கும். 8 விக்கெட் போனா தீபக் சேகர் வருவோம். அந்த அளவுக்கு பேட்டிங் இந்த படையப்பா வந்துட்டு எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு பார்த்தா அப்படியே லைனா நிப்பாடி தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும் நம்ம பேட்டிங் டெப்த். அந்த மாதிரி நம்ம பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் பண்றது மேல இருக்கவங்களை பெர்ஃபார்ம் பண்ணவும் நல்லாவே ஹெல்ப். நம்ம போன வீடியோல என்ன பேசுவாங்க அவருக்கா, இப்போ வந்து தோனி வந்து எதுவும் மாறல அப்படின்னு நம்ம பேசினப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, இப்போ அடுத்த மேட்ச்லயும் இப்போ தோனி இப்போ டீம் மாத்தலைன்னா தோனிக்கே பவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். தோனியை குறை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா இந்த மேட்ச்ல தோனியோ ஐ டோன்ட் திங்க் ஃபிளெமிங் ஆர் மைக்கசி இந்த போல்டு கால்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. தோனி போல்டு கால் எடுத்து ஒரு 2 பேரை டிராப் பண்ணி 2 பேரை மாத்தினாலதான் இன்னைக்கு சேஞ்ச் வந்திருக்கு. டெஃபினெட்லி அதுதான் உண்மை. இந்த எம்பவர்மெண்ட் தான் அடுத்த கேப்டனுக்கு அவங்க கொடுக்கணும். அதுதான் பிரச்சனை. சரி நான்சி ஏதாவது ஜாலியா ஒரு பாட்டு பாடுங்க. கமான். I will make a move. I will just make a move. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அந்த புள்ள பாடுறப்ப நீங்க ஸ்கிரீன்ல உன்ன பாட்ட. Okay, I'll see you. Thanks. Bye bye. Take care. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா, அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது, வெள்ளிக்குள்ள வாடி அழகே, ஜாமத்தில் வருவேன் வாயா சுல்தானே 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 சுல்தானே. நான்சி ரொம்ப டார்ச்சர் பண்ணா சொல்லிருங்க, ஓபன் சொல்லிருங்க. சொல்லிட்டேன். இதுக்கு மேலயுமா ஓபன் சொல்லுங்க? இங்க சொல்லிட்டே இருக்கேன். ஸ்டோரியில போட்றாதீங்க. ஐயது யூசர் நேம் டேக்கன். இந்த மாதிரி என்னை டார்ச்சர் செய்து விட்டார் அப்படின்னு போட்றாதீங்க. ஏதா இருந்தாலும் பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்டெப் அதான். டீம் மாறுறத பார்த்து கொஞ்சம் ஹாப்பி தான் ஆக்சுவலி. சோ பட் இது பத்தாது, கண்டிப்பா இது பத்தாது. பிகாஸ் நம்ம ஒரு 160க்கு இவ்வளவு முக்குறோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து மத்த இருக்கிறவெல்லாம் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கானுங்க.
அவனுங்க எல்லாம் 200 250 டார்கெட்ல எல்லாம் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம இதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா அடுத்து வர மேட்சஸ் ஆக்சுவலி we are still out of the tournament அப்படிதான் யோசிக்கணும். பிகாஸ் இந்த அழகை வச்சுட்டு நம்மளால போக முடியாது, இன்னும் கேவலமா அவுட் ஆகும். அதுக்கு இது ஓகே தான். பட் எஸ்டர்டே வாஸ் குட். அட்லீஸ்ட் இவ்வளோ நாளா ஒரு 5 மேட்சா பார்த்துட்டு இருந்ததுக்கு ஒரு இது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. நான்சி சொன்ன மாதிரி 200 250 சேஸ் அன்னைக்கெல்லாம் 250 சேஸ் அப்ப அரௌண்ட் 250 சேஸ் அப்ப எஸ்ஆர்ஹெச் என்ஆர்ஆர் ஆடுறோம். மனுஷனாடா நீ ஹியூமன்ஸ் ஆடா நீங்களாம். அவன் என்ஆர்ஆர் இன்க்ரீஸ் பண்ண ஆடுறான் ப்ரோ. 9 பால் டு ஸ்பேர் சேஸ் பண்றான். நான் ஒரு தடவை சொன்னக்கு அப்புறமும் இந்த ஃபிளெமிங்கும் மைக்கஸையும் ஆய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க. வந்து எதையாவது பேசி விடுறானுங்க லூஸ் மாதிரி. போனா உங்கள்ட்ட 6 அடிக்கிற ஹிட்டர் இருக்க ஆள் இல்லைன்னு கேட்டா கிரிக்கெட்ல வந்து கிளாசிக்கல் ஷாட்ஸ் ஆடுறதே விட்டு போயிடுச்சுன்னு கதை. இதெல்லாம் கவலைப்படுற டைம்டா இது. நீ வந்து பேஸ்பால் மாதிரி இப்ப வந்து இட்ஸ் only become about 4s and 6s. it's very sad அப்படின்றான். இங்க பாரு, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்க எப்படி தெரியுமா, இந்த டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் ரியல் கிரிக்கெட்னு ஒரு குரூப் சுத்தின்னு இருக்கும். இந்த மாதிரியான குரூப்ஸ், அதாவது நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோர்னமெண்ட்ல பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்க. ரெண்டாவது ஆப்வியஸ்லி உன் டீம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. மூணாவது ஏற்கனவே எல்லா டீமும் ஃபாலோ பண்ணி வின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மேட்டை நீ வந்து இப்ப போய் கிரிக்கெட்டை காப்பாத்துறதுக்கு ஆடல, நீ வந்து கப் அடிக்கிறதுக்கு ஆடுற. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. என்ன இவனுங்க வந்து என்ன சொன்னாலும் ஏதாவது அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. நீங்க சொல்ற மாதிரி என்ன ஃபார்மேட் ஆடிட்டு T20 ஃபார்மேட் ஆடிட்டு இருக்க. அண்ட் இன்னொன்னு 6 அடிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நீ ஒண்ணு அதை வந்து அப்படியே ஒரு கேவலமா நினைக்கல. அது நீ கிளாசிக்கலா ஒரு 4 அடிக்கிறத விட கஷ்டம். புரியுதுங்களா? கிளாசிக் ஷாட்டா 4 அடிக்க, அதனாலதான் அதுக்கு 6 ரன் கொடுத்துருக்கான். 4 4 ரன் தான் கொடுத்துருக்கான். நீ சும்மா இந்த வந்து நீ பெரிய இவன் போட்டு டெக்னிக்கல் புளுத்த இந்த டைம்ல டைம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் கண்டுபிடிச்ச உடனே அது காலத்துல அதுக்கு எக்ஸ்ட்ராவா 2 ரன் சேர்த்து கொடுக்குறான். நீ அதை விட்டுட்டு நீ வந்து 6 அடிக்கிற இது ஓகே, நீ ஒப்பீனியன் சொல்லலாம். நீ ஜெனரலா போய் ஒப்பீனியன் சொல்லிருக்கலாம். மேபி அது உன்னோட நீ டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கும்போது ஒப்பீனியன் சொல்லிருக்கலாம். ஓகேவா? அதாவது நீ வந்து இந்த ஒப்பீனியனை வச்சுட்டு போய் புளுத்திட்டேன்னா ஓகே, நீ டாப் ஆஃப் த டேபிள்ல இருந்து ஒப்பீனியன் சொல்லலாம். பாட்டம் ஆஃப் டேபிள்ல இருந்து ஒப்பீனியன் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இன்னொன்னு ப்ரோ, இவங்க வந்து என்னமோ T20 வந்து ஏதோ ஒரு துச்சமா நினைக்கிறாங்க நிறைய பேர். 6 அடிக்கிறான். இங்க பாரு, T20 ஹஸ் அந்த கிரிக்கெட்டை வந்து எவ்வளவு வளர்த்துருக்கு நீங்க வந்து பாக்கணும் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா? எவ்வளவு வளர்த்துருக்கு ப்ரோ, கிரிக்கெட்டர்ஸ் எவ்வளவு வளர்த்துருக்கு. கிரிக்கெட் வந்து ஒரு கேரியர் ஆயிருக்கு இந்தியால இன்னைக்கு தேதிக்கு. கிரிக்கெட் விளையாண்டா ஏதோ ஒரு டீம் 20 lakhs எடுத்தா கூட 20 lakh per yearலாம் எவ்வளவோ பேருக்கு அது ஒரு பெரிய வாழ்க்கையில சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ T20 கிரிக்கெட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமே கொடுக்குதுன்றப்போ நீங்க வந்து 6s and 4s அடிக்கிறது இதாயிடுச்சுன்னு துச்சமா பேசாதீங்க. அது பீப்புளுக்கு வந்து ஒரு ஓடிஐ கிரிக்கெட்னா ஒரு நாள் ஃபுல்லா ஆடுறாங்க, டெஸ்ட் கிரிக்கெட்னா 5 நாள் ஃபுல்லா ஆடுறாங்க. ஒரு பைய பார்க்க மாட்டான், யாருக்கும் நேரம் கிடையாது. T20 கிரிக்கெட் தான் 3 hours இதுதான் பார்ப்பாங்க. ஃபுட்பால் பேஸ்கெட் பால்லாம் ஃபேமஸா இருக்கிறது காரணம் என்னன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல கேமே முடிஞ்சிடும். நீங்க வந்து ஒரு நாள் ஆடிட்டு அந்த கேமை பெருசாக்க முடியாது. ஸோ T20 கிரிக்கெட் 6s and 4s என்டர்டைன்மெண்ட் வேல்யூன்னு பாக்குறப்போ கிரிக்கெட்டை வளர்க்கறதே T20 தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த 6s and 4s எல்லாம் 6 வந்து துச்சமா நினைக்காதீங்க. இதுக்கு மேல என்னன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் எசன்ஸ் ஆஃப் மேட்ச் ப்ரோ. ஓடிஐ ஒரு டிஃப்ரெண்ட் எசன்ஸ் ஆஃப் மேட்ச், டெஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் எசன்ஸ் ஆஃப் மேட்ச், அதே மாதிரி T20 ஒரு டிஃப்ரெண்ட் எசன்ஸ் ஆஃப் மேட்ச். அது வந்து கிட்டத்தட்ட கிரிக்கெட்டர் அதாவது கிரிக்கெட் இருந்தாதான் கிரிக்கெட் இருக்கும். அதை வந்து ஒரு கேவலமா பேசுறது இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோ. இப்போ வருண் சக்கரவர்த்தி இன்டர்வியூ எல்லாம் போய் பாக்குறீங்க. ஐபிஎல் T20 இல்லைன்னா வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு கேரியரா வந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் டீம்ல எடுத்திருப்பாங்களா? இந்தியன் டீம்ல எடுக்கிற 11 மேபி 25 பேர் வச்சுக்கோங்க. 25 பேர் தவிர எந்த கிரிக்கெட்டருக்கும் சம்பாத்தியம் லைக் நல்ல வாழ்க்கை கிடையவே கிடையாது. முன்னாடி ஐபிஎல் தான் வந்து கொண்டு வந்திருக்கு. 6-4 அடிக்கிறது தான் T20. இதை ஃபர்ஸ்ட் கத்துக்கோ. ஐயோ, எனக்கு வந்து அப்பப்போ இவனுங்க கிரிக்கெட்டரா நான் கிரிக்கெட்டரான்னு டவுட். இந்தியா லெவல்ல வந்து நீங்க இந்தியா லெவல்ல பேசுறீங்க. இன்ஃபேக்ட் ஐபிஎல் ஹஸ் grown so much that இப்போ வந்து ஒரு நியூசிலாண்ட்லயோ இல்ல வந்து இங்கிலாந்துலயோ ஒரு கவுண்டி கிரிக்கெட் ஒருத்தன் சின்னதா ஆடிட்டு இருக்கான். இப்பதான் வந்து டொமஸ்டிக் அங்க ஆடிட்டு இருக்கான கூட அவனோட எய்ம் வந்து ஐபிஎல் ஆடுறதுதான். ஏன்னா இங்கதான் வந்து ஏர்னே பண்ண முடியும். இப்போ வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இந்த மாதிரி பிரீமியர் லீக்ஸ் வந்து வேற மாதிரி கிரிக்கெட்டை புரட்டி போட்டிருக்கு. அதை வந்து இவனுக்கு கவனிக்காம சும்மா வந்துட்டு நாங்க வந்து 6-4 இவன் ஆக்ஷன்லாம் உழப்பிட்டான் ப்ரோ. அதை சமாளிக்கிறதுக்கு இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறான். டெய்லி அதாவது டெய்லி சேம் சமாளிப்பு கொடுத்தா போல டெய்லி வேற சமாளிப்பு கொடுக்குறான். எனக்கு ஒண்ணுல படிக்கும்போது டென்ஷன் ஆகுது. அப்படியே என்னடா இப்படி பண்றான்ட்டு. அதான் ப்ரோ ஆக்ஷன்லாம் உழப்பிட்டான். ஜஸ்ட் அக்ரீட் அண்ட் மூவ் ஆன், அவ்வளவுதான். நான்சி ரொம்ப பிளர் ஆயிட்டே போறீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க பிராட்பேண்ட் போடுங்க அப்படின்னு சொல்றேன். 6 நாள் இருக்குல்ல, 6 நாள் நீங்க அதுக்குள்ள பண்ணிடுவீங்களா இல்ல நான் ஏதாவது ஆள் அனுப்பணுமா உங்களுக்கு? ஆப்ஷன்ல ஓகே பூமர்ல இருந்து ஸ்பான்சர் பண்ணி அமுச்சு விடுறோம்.
பாசிட்டிவா பேசணும்னா ரச்சின் ரவீந்திரா வந்து நல்ல இன்டென்ட் டெஃபினெட்லி. அவன் வந்து கொஞ்சம் பேட்சியா இருக்கான். நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பார்த்துட்டு அவனுக்கு கொடுக்கலாம் பேக் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் 2 மேட்ச் ஆடல. நேத்து மேட்ச் திருப்பி நல்லா ஆடின மாதிரி இருந்தது. இல்ல ப்ரோ, நான் எப்பயுமே சொன்னேன்ல, நிறைய பேர் வந்து கான்வே தான் ஆப்ஷன் சொன்னாங்க. நான் வந்து ரச்சின் தான் ஆப்ஷனுக்கு ஸ்ட்ராங்கா சொன்னேன். ஏன்னா ரச்சின் வந்து நல்ல இன்டென்ட் இருக்கு, பட்டு பட்டுன்னு அடிக்க பார்ப்போம். ஷேக் ரஷீது அப்படியே கெய்கோடோட கம்பேர் பண்ணா அதே மாதிரி ஆடுறான் ப்ரோ. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்ட்ரோக்ல பரவாயில்ல. ரொம்ப இவனையாடா வச்சுட்டு இந்த அடியா வாங்கிட்டு இருந்தோம். அப்படி இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணுது ஆக்சுவலி. அதான் ஷேக் ரஷீது இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும், பிளாஸ்டா செமையா இருந்திருக்கும் ஆக்சுவலி அவங்க 2 பேரும் ஓபன் பண்ணிருந்தா. இன்னொன்னு ஷேக் ரஷீதும் ரச்சினும் ஓபன் பண்ணியிருந்தா கூட இவன் 1 டவுன் தான் நல்லா தான் இருந்திருக்கும். நம்பர் 3 வரது வந்து பெரிய இஷ்யூவா இருந்திருக்காது. ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா 2 பேர் ரைட் ஹேண்ட், பவுலருக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும். சோ ஒரு லெஃப்ட் ரைட் காம்போ இருக்கிறதுனால தான். பட் 1 டவுன் வந்தா நல்லதுதான். ஆல்ரெடி பவுலர் ரொம்ப ஈஸியா தான் ப்ரோ இருக்கு எந்த காம்போ. தலையும் இவரும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தான் தூபேவும். அதுக்கு ஒரே ரைட் ஹேண்டர் தான் வந்து காப்பாத்துனது, அது ஷர்துல் தாக்கூர். ரைட் ஹேண்ட் மீடியம் பேச்சர், அவர் வந்து காப்பாத்தினாரு. கலீல் அஹ்மத் வந்து ஓப்பனிங் பவுலிங் சூப்பரா இருக்கு, டெத்ல அடி வாங்குறான் ப்ரோ. இந்த அடி பெருசா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பும்ரா மாதிரி வந்து பழைய பும்ரா மாதிரி, இப்ப பும்ரா போட்டு கருணை துவைக்கிறான்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், பழைய பும்ரா மாதிரி வந்து இந்த 5 ரன் ஓவர் 6 ரன் ஓவர். பும்ரா அன்னைக்கு டெத்ல நல்லா தான் ப்ரோ போட்டான். ஃபர்ஸ்ட்ல தான் அடி வாங்கினான். டெத்ல வந்து 3 ரன் அவுட் ப்ரோ. எல்லாம் பேட்ஸ்மேன் போயிட்டானுங்க ப்ரோ. அது 3 ரன் அவுட். அது ஆக்சுவலா அவன் தப்பு. ஜெயிச்சிட்டாங்கல்ல, எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. அப்ப ஒண்ணும் பேச கூடாது. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அவன் 2 பாயிண்ட் எடுக்கற அவனுக்கு துப்பு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? அவ்வளவுதான் இருக்கு ப்ரோ. இப்ப எடுத்துக்கறோம் ப்ரோ. துப்பு. நானும் 2 பாயிண்ட் எடுத்துட்டேன். நீங்க வந்து 43 வயசு விவசாயி கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி எடுத்திருக்கீங்க 2 பாயிண்ட். என்ன ஒரு நம்ம தலை ப்ரோ, கால்ல விடுவேன் அப்படியே மேல போய் கையோட பிடிப்பேன். தலை ப்ரோ, நம்ம தலை ப்ரோ. டூபே சொல்லியாச்சு. இந்த ஜடேஜா, ஆமா ப்ரோ, இந்த ஜடேஜா நீங்க சொல்றது ஜடேஜா as a bowler இருந்தா என்னன்னா, ஜடேஜா as a bowler was very good. அதான் ஜடேஜா as a bowler ப்ரோ. பவுலர் 18 கோடிக்கு எடுத்துருக்கோம், நம்ம மனசு தேத்திக்க வேண்டியதுதான். ஒரு பவுலரே ஸ்பின் பவுலர் சஹால் 18 கோடிக்கு எடுத்தாங்க, அதுக்கு பதிலாக ஜடேஜா 18 கோடிக்கு எடுத்தோன்னு பேசிக்க வேண்டியதான். இந்த ஜேமி ஓவர்ட்ட நல்லா ஆடுறானா ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சா கண்டிப்பா he has to come before ஜடேஜா. வேற ஆப்ஷனே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் ஃபுல்லா டெடிகேட் பண்ணா தலைக்கு தான் வின் பண்ணி கொடுத்தாரு. போய் ஹைலைட்ஸ்ல தலை கூட ரவி பிஷ்னாய் ஒரு ஓவர் கொடுக்காதனாலதான். பட் தலை வந்து ஸ்டில் ஒரு ஸ்பின்னர் ஓவர் பாக்கி இருந்தா தலை வந்தாலே எனக்கு கொஞ்சம் அள்ளுதான் விடுது. இல்ல ப்ரோ, டெத்ல அடிச்சு விடுவா ப்ரோ. கொஞ்சம் லேட்டர்ல ஸ்பின் வந்துச்சுன்னு வைங்களேன், தலைக்கு வந்து ஃபுட்பால் சைஸ்ல தெரிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் அடிச்சு விட்டுருவாப்ல. இவன் அக்ஷர் பட்டேல் ஒரு டைம் வாங்கினான் தெரியுங்களா, லாஸ்ட் ஓவர் போட்டு. அது 2017 8 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. நான் இன்னைக்கு தலைக்கு உறிஞ்செடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எதுவே பேசாதீங்க. நான் வேற மூட்ல நான் வந்து இந்த சீரீஸ் அந்த ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் வச்சார்ல 2007, அதை கூட இப்போதைக்கு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப் மோட்ல இருக்கிறேன். நான்சி வேற ஏதாவது பாட்டு பாடுங்க நான்சி. ஒரு பாட்டு தான் பாடுவீங்க. கமான், 2 சாங் மேண்டேட்டரி. உன்னை என்ன சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா? நானும் மாறி போனதே, என் நளினம் கூடி போனதே, அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா? யாரை நான் கேட்பேன், நீ சொல்வாயா? யாரை நான் கேட்பேன், நீயே சொல்வாயா? நீயே சொல்வாயா? நீயே சொல்வாயா?